அண்மை செய்தி. புதுச்சேரி ஆயில் நிறுவனத்தில் 7 டன் சந்தன கட்டைகள் தற்பொழுது பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மேலறிய விவரங்களை நமது செய்தியாளர் மகாராஜ பாண்டியிடம் கேட்கலாம். மகாராஜ பாண்டி, இந்த புதுச்சேரியில ஆயில் நிறுவனத்தின் 7 டன் சந்தன கட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டதா சொல்லப்படுகிறது இல்லையா? அது குறித்த முழு விவரங்களையும் நீங்க சொல்லலாம். கண்டிப்பாக. புதுச்சேரி அருகே உளவாய்க்கால் என்ற கிராமம் உள்ளது. இந்த கிராமத்தில் புதுச்சேரி மாநில வேளாண் துறை அமைச்சர் ஜெயக்குமாரின் மகள் பிரேமா என்பவருக்கு சொந்தமான இடத்துல கேரளா மாநிலத்தை சேர்ந்த நாசர் என்பவர் போகியத்துக்கு வாங்கியிருக்கிறார். அந்த இடத்தில் இந்தோ அப்ரோ ஆயில் பிரைவேட் லிமிட் என்ற பெயரில் கம்பெனி வைத்து தொழில் செய்து வருகிறார். இந்த கம்பெனியில் வெளிநாடுகளிலிருந்து சந்தன கட்டைகள் இறக்குமதி செய்து அதில் இருந்து எண்ணெய் எடுத்து மீண்டும் வெளிநாடுகளுக்கு எண்ணெய் ஏற்றுமதி செய்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சேலம் பகுதியில் சந்தன கட்டைகள் ஏற்றி சென்ற வாகனத்தை தமிழக வனத்துறை அதிகாரிகள் மடக்கி பிடித்து விசாரணை நடத்தினர். இதில் கேரளாவில் இருந்து புதுச்சேரி உளவாய்க்கால் பகுதியில் உள்ள கம்பெனிக்கு ஏற்றி செல்வதாக தெரிவித்தனர். இதையடுத்து அந்த சந்தன கட்டைகளுக்கு உரிய ஆவணங்கள் எதுவும் இல்லாததால் அந்த 4 பேரையும் வனத்துறையினர் போலீசார் கைது செய்து அவரிடமிருந்து 1.5 டன் சந்தன கட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டது. இதையடுத்து சேலம் வனத்துறை உதவி வன பாதுகாவலர் சுரேஷ் தலைமையில் விழுப்புரம் வனத்துறை அதிகாரிகள் உளவாய்க்கால், அதாவது புதுச்சேரி உளவாய்க்கால் பகுதியில் கேரளா மாநிலம் நாசர் நடத்தி வரும் கம்பெனிக்கு சோதனை செய்ய வந்தனர். பிறகு இது குறித்து தகவல் அறிந்தவுடன் வில்லியனூர் வருவாய்த்துறை தாசில்தார் சேகர், வில்லியனூர் போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்றனர். பின்பு போலீசார் உதவியுடன் கம்பெனியில் சோதனை செய்ததில் 7 டன் சந்தன மரக்கட்டைகள் சிறிய சிறிய கட்டைகளாக பாக்கெட் செய்து சிமெண்ட் மூட்டையில், அதாவது சிமெண்ட் பையில் பதுக்கி வைத்திருப்பது இது தெரிய வந்தது. இந்த சந்தன மரக்கட்டைகள் வாங்கப்பட்டதில் இருந்து 40 கிலோ அதிகமாக இருப்பதும் தமிழக வனத்துறை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். மேலும் இறக்குமதி செய்து இந்த கட்டைகள் அனைத்தும் தமிழக பகுதிகள் வழியாகத்தான் கொண்டு வரப்பட்டுள்ளது. அதற்கான அனுமதி சான்றிதழை காண்பிக்குமாறும், அதே போல் கணக்கில் வராத சந்தன கட்டைகளுக்கான பில் போன்றவற்றை, அதாவது எங்கிருந்து வாங்கி வந்தீங்க, அதுக்கான உரிய முறையில் பில் இருக்குதா போன்றவற்றை செல்போன் மூலம் நாசரிடம் வனத்துறை அதிகாரிகள் கேட்டனர். அதற்கு அவர், என்னிடம் எல்லாம் முறைப்படி இருக்கிறது, ஆவணங்களும் இருக்கிறது, அவற்றை நான் உங்களிடம் கொண்டு கொடுக்கிறேன் என்று வனத்துறை அதிகாரியிடம் தெரிவித்தார். இதையடுத்து வனத்துறை அதிகாரிகள் சேலத்துக்கு அந்த உரிய ஆவணங்களையும் காண்பிக்குமாறு கேட்டுக்கொண்டனர். இதன் பேரில் நாசர் இன்று காலை அவர் சேலம் புறப்பட்டு சென்றிருக்கிறார். அந்த சேலத்தில் அவரிடம் விசாரணை நடத்தப்படும். உரிய பில்லுகள், உரிய ஆவணங்கள் இருந்துச்சுன்னா அதை சரி செய்து அனுப்பி விடுத்து விடுவார்கள். அந்த ஆவணத்தில் ஏதாவது முறைகேடுகள், அது ஏதாவது பிரச்சனை இருந்தால் தொடர் விசாரணை நடத்தப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். பாண்டி, உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.